So, hey, hi, hello, welcome to everyone. This is all in one pathway channel for every students who want to learn new things every day. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்கிரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்டகிரேஷன் சம்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதனுடைய பேசிக் ஃபார்முலாஸை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சம்மில் வந்து இடையில யூஸ் பண்ணும்போது நமக்கு அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஃபார்முலாஸை முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை பார்க்கலாம். Integral x power n dx is equal to x power n plus 1 by n plus 1 where n is not equal to minus 1. So ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் பவர் என் இன்டெக்ரலுக்கு எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் பவர் என்னோ இல்லை எக்ஸ் பவர் சம்திங் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த வேல்யூவை வந்து நம்ம அந்த எக்ஸோடைய பவரில் வந்து +1 ஆட் பண்ணிப்போம் அண்ட் டிவைடட் பை இங்கே மேலே பவரில் என்ன இருக்கோ அந்த பவர் வந்து கீழே வந்து நம்ம போட்டுக்குவோம். ஓகேங்களா, அதுதான் இந்த ஃபார்முலாவில் இருக்குது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸ் பவர் எனக்கு எக்ஸ் பவர் 2 இருக்குது வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ எக்ஸ் பவர் 2 எனக்கு இருக்குது. அப்போது அது எப்படி வரும் அப்படின்னா எக்ஸ் பவர் 2 + 1 பை டிவைடடில் என்ன இருக்கும் 2 + 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா, இங்கே வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது பாருங்கள். n வந்து என்னென்னா நாட் ஈக்குவல் டு -1 இருக்கணும். ஏன் இந்த கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே -1 நான் என்ன இருக்க இடத்துல -1 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகிடும் +1ம் -1ம் கேன்சல் ஆகிட்டு எனக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். கீழே எனக்கு 0, சரி பவரில் 0 இருக்குது, ஓகே. கீழே எனக்கு 0 ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும், எனக்கு இங்கே எந்த ஆன்சருமே வராதில்ல. அப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு 0 அப்படின்னு தான் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ -1 அதனால தான் என்ன பண்ணக்கூடாது, இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. என்ன இருக்கிற இடத்துல -1 இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ எக்ஸ் பவர் என்னுக்கு வந்து இதான் ஃபார்முலா. இப்போ செகண்ட் ஃபார்முலாவில் பார்க்கலாம். இன்டகிரல் e power x dx is equal to e power x தான். இப்போது இன்டகிரல் e power x எடுத்திங்கன்னா நமக்கு அதே தான் என்னவாக இருக்குது ஆன்சராகவும் வரும். ஓகேங்களா, அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள். இன்டகிரல் 1/x dx அப்படின்னு இருந்தது அப்படின்னா 1/xை நம்ம என்ன எழுதணும் log x அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். சரிங்களா, 1/xன்னு இருந்தால் ஆன்சரில் log xன்னு வரும். ஓகே, ஃபோர்த் ஒன் பாருங்கள். இன்டகிரல் dx எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி dx மட்டும் இருக்குது அப்படின்னா x அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே dy இருக்குது அப்படின்னா எனக்கு இங்கே y அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா, அண்ட் தென் ஃபிஃப்த்து ஃபார்முலா பாருங்கள். இன்டகிரல் sin x dx இருக்குது அப்படின்னா sin x இன்டகிரலுக்கு எடுத்தோன்னா -cos x அப்படின்னு சொல்லிட்டு வரும். sin x இன்டகிரல் எடுத்தோன்னா -cos x. ஓகேங்களா, அடுத்து சிக்ஸ்த் ஒன். இன்டகிரல் cos x dx அப்படின்னு இருந்ததுன்னா cos x இன்டகிரல் எடுத்தோன்னா sin x அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா, அடுத்து செவன்த் ஒன். secant ஸ்கொயர் எக்ஸ் dx அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது நமக்கு இங்கே secant ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்றது tan x வரும். இன்டகிரல் எடுத்தோன்னா secant ஸ்கொயர் எக்ஸ் tan x வரும். அண்ட் தென் எயித் ஒன். இன்டகிரல் cosecant ஸ்கொயர் எக்ஸ் dx அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா cosecant ஸ்கொயருக்கு இன்டகிரல் எடுத்தோன்னா -cot x அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அண்ட் நைன்த் ஒன். இன்டகிரல் secant x tan x dx இருக்குது அப்படின்னா இன்டகிரல் ஃபார் secant x அண்ட் tan xக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -cosecant x. ஓகேங்களா, அண்ட் தென் 10th ஒன். இன்டகிரல் cos hx dx is equal to sin hx. cos h அப்படின்னு இருந்ததுன்னா sin h. ஓகேங்களா, அண்ட் 11th ஒன். இன்டகிரல் sin hx dx இருந்தது அப்படின்னா cos hx அப்படின்னு வரும். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா sin x dx அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ sin xக்கு நம்ம இன்டெக்ரல் எடுத்தோன்னா எனக்கு -cos x அப்படின்னு சொல்லிட்டு வரும். பட் ஆனால் இங்கே பாருங்கள் அதே தான், ஆனால் sin hன்னு இருக்கும். இங்கே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அவசரப்பட்டு -cos hன்னு போடக்கூடாது. இங்கே h இருக்குது அப்படின்றதுனால நமக்கு இங்கே பாசிட்டிவில் வரும். சரிங்களா, sin h அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, sin xன்னு இல்லை sin h அப்படின்னு இருக்குது. அதனால என்ன ஆயிடுச்சுங்க cos hன்னு பாசிட்டிவில் வந்திருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி cos x dx is equal to sin x தான். ஸோ பாசிட்டிவில் தானே இருக்குது இதுவுமே. அதே மாதிரி இங்கே பாருங்கள் hxக்குமே எப்படி இருக்குது அப்படின்னா பாசிட்டிவில் தான் sin hx அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இது வந்து பிரச்சனை இல்லை, இங்கே சைனில் வரதை மட்டும் அதுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, 12th ஒன்.
இன்டெக்ரல் cosecant x cot x dx is equal to மைனஸ் cosecant x. ஓகேங்களா, cosecant x cot xக்கு நம்ம இன்டெக்ரல் எடுத்தோம்னா மைனஸ் cosecant x அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, அண்ட் தென் 13th ஒன் இன்டெக்ரல் 1/1 + x² dx is equal to tan inverse x. அப்படி இல்லைன்னா மைனஸ் காட் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த சம்மை பொறுத்து நம்ம எங்கே எதுக்கு தேவை அப்படின்றத பார்த்து எழுதுனா போதும். ஓகேங்களா, ஸோ 1/1 + x² இன்டெக்ரல் என்ன வரும்? tan இன்வர்ஸ் எக்ஸ் இல்லைனா மைனஸ் காட்ஸ் இன்வர்ஸ் எக்ஸ். ஓகேங்களா, அடுத்து dx/√1 - x². அதாவது இங்கே dx அப்படின்றது இங்கே 1 வச்சுக்கோங்க. ஸோ 1 × dxனால் dx தானே வரப்போகுது. ஸோ 1/√1 - x²க்கு இன்டெக்ரல் எடுத்தோம் அப்படின்னா sin இன்வர்ஸ் எக்ஸ் வரும். அப்படி இல்லை அப்படின்னா மைனஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். இங்கே எப்படி சொல்லணும், எந்த இடத்துல என்ன தேவைப்படுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஓகே. 15th ஒன் இதுவுமே அதே தான். 1/√x² - 1 is equal to cos h inverse x or log x plus √x² - 1. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1/√x² - 1 இன்டெக்ரலோடைய ஆன்சர், அதாவது ஃபார்முலா. அண்ட் 16th ஒன் இன்டெக்ரல் dx/x √x² - 1. இங்கே பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 - x²க்கு இது, அண்ட் x² -1க்கு இது, அண்ட் x × √x² - 1க்கு இது. ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. இதுக்கு என்ன வருது? சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் இல்லைனா மைனஸ் கொசிக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ், ரெண்டு விதமாகவும் டினோட் பண்ணலாம். ஓகேங்களா, அண்ட் 17th ஒன் இன்டெக்ரல் dx/√x² + 1 ஈக்குவல் டு sin h இன்வர்ஸ் எக்ஸ் ஆர் log x plus √x² - 1. ஓகேங்களா, ஸோ 1/√x² + 1 இன்டெக்ரல் வந்து இதுதான். 18th ஒன் integral secant x dx is equal to log into tan x plus secant x. ஓகேங்களா, ஸோ integral secant x dx is equal to log into tan x plus secant x. 19th one integral cosecant x dx is equal to minus log cosecant x plus cot x. ஓகேங்களா, ஸோ cosecant xக்கு என்ன வருது? மைனஸில் log போட்டுட்டு cosecant x plus cot x. ஓகேங்களா, அடுத்து இன்டெக்ரல் f of x dx, சாரி இங்கே c இருக்கு இல்லையா, ஸோ இன்டெக்ரல் c into f of x dx அப்படின்னா இங்கே c எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டை டினோட் பண்ணுது. ஓகேங்களா, ஓகே. இன்டெக்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது அப்படின்னா அதை இன்டெக்ரலுக்கு வெளியில் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா, கான்ஸ்டன்ட் வந்து இன்டெக்ரலுக்கு தேவையில்லை, நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அழகாக வெளியில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த கான்ஸ்டண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெளியில் கொண்டு வந்துட்டேன், சி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கொண்டு வந்துட்டேன். இப்போது இன்டெக்ரல் எதுக்கு இருக்கும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் டிஎக்ஸ்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் தான் கண்டிஷன் அண்ட் ஃபார்மேட்டும். அண்ட் 21 த லாஸ்ட் ஒன் இன்டெக்ரல் u ப்ளஸ் ஆர் மைனஸ் வி டிஎக்ஸ் இருக்குது அப்படின்னா இதை எப்படி டினோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்டெக்ரல் u dx ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்டெக்ரல் u dx. ஓகேங்களா, இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின் இருந்தது அப்படின்னா அதனுடைய ஃபார்முலாவும் ஃபார்மேட்டும் இது தான். நம்ம இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த வீடியோவில் 21 பேசிக் ஃபார்முலாஸ், அதாவது மெயின் ஃபார்முலாஸ், இந்த சம்முக்கு தேவைப்படுற ஃபார்முலாஸை நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.